நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற காரை வச்சு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு காரை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் தான் காரோட கலர், டிசைன், ஃபங்க்ஷனாலிட்டி, காம்போனன்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். இதே தான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸும். இங்கே கார் தான் ஆப்ஜெக்ட், ப்ளூ பிரிண்ட் தான் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி கிளாஸை வச்சு கிரியேட் பண்ணப்படுற இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக கிளாஸ்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸ் அண்ட் மெத்தட்ஸையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதை ஒரு கோடில் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். பைத்தானில் கிளாஸை கிரியேட் பண்ணுறதுக்கு கிளாஸ் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிளாஸ் கார் அப்படிங்கிறது, கிளாஸ் அப்படிங்கிறது வந்து கீவேர்டு. ஓகேங்களா, கார் அப்படிங்கிறது வந்து அந்த கிளாஸுக்கு கொடுக்குற நேம். ஸோ கிளாஸ் கார், அதுக்குள்ள ஒரு டேட்டா. ஓகேங்களா, இப்போ காரை வந்து நம்ம பேசிக்காக நம்ம காரும் கலர் ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது பிராண்டு கலர் மட்டும் எடுத்துக்கலாம். பிராண்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபெராரி. ஓகேங்களா, ஃபெராரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கலர்ல வந்து ரெட். ஆக்சுவலி ஃபெராரி வந்து ரெட்ல தானே இருக்கும். ஸோ கலர் வந்து ரெட். அடுத்து வந்து டெஃப். ஓகேங்களா, டெஃப் வந்து ஒரு ஸ்டாப்னு வச்சுக்கலாம். ஸ்டார்ட் ஸ்டார்ட்னு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ள செல்ஃப்ங்கிற ஒரு கீவேர்ட். இந்த செல்ஃப் கீவேர்டு எது கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த செல்ஃப் கீவேர்டு கொடுக்கல அப்படின்னா ஆப்ஜெக்ட் மூலமா நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஓகே, பிரிண்ட் கார் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணா கார் ஸ்டார்டட். ஓகே, கார் ஸ்டார்டட். அடுத்து வந்து ஸ்டாப், டெஃப் ஸ்டாப். ஓகேங்களா, டெஃப் ஸ்டாப்ல இதுக்குள்ளேயும் செல்ஃப் கீவேர்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். செல்ஃப் கீவேர்டு ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பின்னாடி சொல்றேன். பிரிண்ட் கார் ஸ்டாப். ஓகே, அடுத்து இப்போ வந்து நம்ம கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. கிளாஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுத்தாச்சு. அதுக்குள்ள சம் டேட்டாஸை கொடுத்தாச்சு. அந்த டேட்டாஸை ஆக்சஸ் பண்ற மாதிரி மெத்தட்ஸையும் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இங்க வந்து நம்ம அந்த காருக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றோம். கார் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றோம். கார் 1 ஈக்குவல்ஸ் டு கார், இந்த காரோட நேம். கம்பல்சரி காரோட நேம் இல்லாம, அதாவது இந்த காருக்கு இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணாம நம்மளால இதுக்குள்ள இருக்கிற எந்த டேட்டாஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். டைரக்டா இந்த கிளாஸை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஸோ பிரிண்ட் கார் 1 யூஸ் பண்ணி கார் 1 டாட் ஸ்டார்ட். சரி, ஸ்டார்ட் கிடையாது, கார் 1 டாட் பிராண்டை பிரிண்ட் பண்ணுவோமா, பிராண்டு. ரன் பண்ண அப்படின்னா எனக்கு ஃபெராரி அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா கார் 1 ஈக்குவல்ஸ் டு பிராண்ட் அப்படின்னா ஃபெராரி அப்படிங்கிற வேல்யூ தான் நான் கொடுத்துருக்கேன் கிளாஸ்க்குள்ள. ஸோ அதனால இப்போ வந்து நான் இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இன்னொரு இதை வந்து நம்ம, அதாவது ஒரு மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணி பார்ப்போம். கார் 1 டாட் ஸ்டார்ட். ஓகேவா, டாட் ஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த மெத்தடை நம்ம கால் பண்றோம். எனக்கு வந்து கார் ஸ்டார்டட்
அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டார்ட் கீவேர்டு கொடுக்கலன்னா என்ன ஆகும்? நான் அந்த வந்து ஸ்டார்ட்ல இருக்கக்கூடிய இந்த செல்ஃப் கீவேர்டை எடுத்துடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து டைப் எரர் காட்டுது. அதாவது இது ஒரு கிளாஸ்க்குள்ள, இது ஒரு மெத்தடு. நீங்க செல்ஃப் கீவேர்டு கொடுத்தீங்க மட்டும்தான், செல்ஃப் கீவேர்டு கொடுத்தீங்கன்னா தான் இதை வந்து நான் ஒரு மெத்தடை கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம செல்ஃப் கீவேர்ட் கம்பல்சரி கொடுத்தா மட்டும்தான் இது ஒரு மெத்தடா, அதாவது ஃபங்க்ஷன் தான் கிளாஸ்க்குள்ள இருக்கும்போது அதை மெத்தட்னு சொல்லுவாங்க. அதை மெத்தடை மாத்துறது வந்து இந்த செல்ஃப் கீவேர்ட் தான். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ எனக்கு எந்த ஒரு எரரும் இல்லாம கரெக்டா ரன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இன்னொரு இது இருக்கு. இந்த செல்ஃப் கீவேர்ட் வச்சு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதுல ஃபெராரி மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ பிராண்ட் வந்து என்ன பிராண்ட் வேணாலும் இருக்கலாம். ஃபெராரியா இருக்கலாம், பிஎம்டபிள்யூவா இருக்கலாம், ஆடியா இருக்கலாம். எல்லா காருக்குமே நம்ம வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிராண்டுக்கும் அந்த மாதிரி கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், இன்னும் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இப்படி கொடுக்கக்கூடாது. அந்த இடத்துல தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு இது வந்து யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னா, டெஃப் __ init அப்படின்னு ஒரு இது இருக்கு. init இதெல்லாம் மேஜிக் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. init இதுக்குள்ள நான் வந்து print அப்படிங்கறது கொடுத்து, சரி இதுக்கு ஒரு இது கொடுக்கணும், செல்ஃப். ஓகேவா? செல்ஃப். இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். இதுக்குள்ள print என்னன்னு கொடுக்கலாம், this is carன்னு கொடுக்கலாம். this is சும்மா பிரிண்ட் பண்றதுக்காக தான் கொடுக்குறேன். this is இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு வந்து this is carன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம இங்க எங்கேயுமே ஆப்ஜெக்ட்ல எதையுமே நம்ம கால் பண்ணலையே, எப்படி நமக்கு this is car அப்படிங்கிறது பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த கிளாஸுக்கு நம்ம இனிஷியலைஸ் பண்றோம் இல்லையா? ஸோ இந்த init அப்படிங்கிறது வந்து இனிஷியலைஸ், அதாவது அதோட எக்ஸ்பென்ஷன் வந்து இனிஷியலைஸ். நம்ம இந்த காரை வந்து ஒன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமே இந்த init ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிடும். ஸோ init ஃபங்க்ஷன் கால் ஆயிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி this is car அப்படிங்கிற அந்த இதை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இங்க வந்து init ஃபங்க்ஷன்ல நம்ம எப்படி வந்து ஒரு வேரியபிள் கொடுக்கறது, எப்படி init ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம டேட்டாஸை பாஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து a, b, a செல்ஃப் a, b அப்படின்னு 2 வேரியபிளை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுல வந்து print a, b. இப்போ வந்து நான் இங்க வந்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் ஷோ பண்ணும். என்ன எரர்னா டைப் எரர். ஏன் அப்படின்னா இதுக்குள்ள நீங்க 2 வேரியபிள் கொடுத்துருக்கீங்க, அதாவது 2 பேராமீட்டர் கொடுத்துருக்கீங்க. ஆனா அந்த 2 பேராமீட்டருக்கு நீங்க எந்த வேல்யூமே கொடுக்கல அப்படின்னு ஒரு எரர் காட்டும். ஸோ a = நம்ம வந்து ஒரு இது கொடுக்கணும். நம்ம a = கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நார்மலா கொடுத்தாலே அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ பிராண்ட் என்ன பிராண்டு, BMW. ஸோ BMW வந்து மோஸ்ட் ஆஃப் ஒயிட்லயும் இருக்கும், கிரே. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கிரியேட் பண்ணுவாங்க. கிரே. ஸோ நான் கிரே கொடுத்துக்கிறேன், கிரே. ஓகேவா? இப்போ வந்து கலர் வந்து இந்த இதுல என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த a = BMW-னும் இந்த b = கிரேன்னு கொடுத்துரும். இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு வந்து BMW கிரேன்னு எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து பிரிண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ BMW கிரேங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி வேண்டாம். நான் வந்து இதுக்குள்ள இதை வந்து இன்புட்டாக வாங்கி இந்த init ஃபங்க்ஷன், அதாவது கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயே நான் சம் கோடெல்லாம் பண்ணுவேன். எனக்கு வந்து அது வேரியபிள்லாம் வேணும் அப்படின்னா
வேரியபிளாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மல் கன்ஸ்ட்ரக்டரில் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு நிமிஷம் இதை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். இந்த A, B வந்து இதோட வேரியபிள் தானே. ஸோ இதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் மூலியமாக ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். சரி, ஆப்ஜெக்ட் மூலியமாக ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். print car1 டாட் A. இப்போ நான் ஆக்சஸ் பண்ணேன்னு வைங்க, அது எரர் காட்டும். ஆட்ரிபியூட் கார் ஆப்ஜெக்ட் நோ ஆட்ரிபியூட், ஏங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டே அதில் இல்லை, அதாவது ஏங்கிற வேரியபிளே அதுக்குள்ளே இல்லை அப்படின்னு கேட்டுது. பட் நான் இங்கே ஏங்கிற வேரியபிள் அதில் பாஸ் பண்ணியிருக்கேனே, இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். அதே இதுக்கு நான் வேல்யூவும் அசைன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ரன் பண்ணி அந்த அவுட்புட்டையும் நான் எடுத்துட்டேன். அப்புறம் எப்படி ஏங்கிற வேரியபிள் இல்லைன்னு கேட்டதுன்னா, இந்த ஏங்கிறது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரோட பேராமீட்டர் தானே தவிர இந்த இதோட வேல்யூவா மாறல. அதாவது கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள கொடுக்கறது வந்து கிளாஸை இனிஷியலைஸ் பண்ணாலே அது வந்து இது கால் ஆயிரும். இந்த இனிஷியலைஸ் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிரும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆயிரும். ஆனா இதுக்குள்ள இருக்கிற டேட்டாஸ்க்கும் இந்த கிளாஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த கிளாஸுக்கும் இதுக்கும் எப்படி சம்மந்தப்படுத்துறது, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு நம்ம சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணோம். செல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த செல்ஃப் டாட் ஏ, அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல கொடுத்துருக்கிற ஏ அப்படிங்கிறது செல்ஃப் டாட் ஏ ஈக்குவல்ஸ் டு ஏ, அதாவது கிளாஸோட வேரியபிளுக்கு நான் அசைன் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க வந்து ஓகேவா, செல்ஃப் டாட் ஏ அப்படிங்கிறத நான் கிளாஸ் டாட் ஏக்கு வந்து அசைன் பண்றேன். இப்போ நான் செல்ஃப் டாட் பிங்கிறத டாட் செல்ஃப் டாட் பி அப்படிங்கிறத நான் கிளாஸோட பிங்கிற வேல்யூக்கு அசைன் பண்றேன். ஸோ இதுதான் கிளாஸ் வேரியபிளோட நேம். இது வந்து இந்த பேராமீட்டரோட நேம். ஓகே, இப்போ வந்து நான் இங்கே வந்து நான் என்ன வேணா கொடுத்துக்கலாம், பிராண்ட். ஓகேவா, பிராண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து கலர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நான் இப்போ கலருக்கு வந்து இந்த பேராமீட்டரோட ஏன்னு கொடுத்துட்டேன், இதுக்கு வந்து பேராமீட்டரோட பின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த செல்ஃப் அப்படிங்கிறது வந்து இந்த கிளாஸுடைய வேரியபிளை இதை மாற்றி விட்டுரும். இந்த பிராண்டு கலரை இந்த கிளாஸோட வேரியபிளை மாற்றி விட்டுரும். ஸோ இங்கே வந்து நம்ம ஏபிக்கு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இப்போ நம்ம கிளாஸோட வேல்யூ மாதிரி இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் ஏ அண்ட் பியா ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ பாருங்க, எரர் காட்டுது, இப்போவும் நோ ஆட்ரிபியூட் எரர் தான் காட்டுது. ஏன் அப்படின்னா ஏங்கிறது வந்து பேராமீட்டரோட நேம், பி இந்த பிராண்ட் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ் வேரியபிளோட நேம். ஸோ பிராண்டுன்னு கொடுத்து நீங்கள் கால் பண்ணீங்கன்னா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே சஜஸ்ட் பண்ணுது. பிராண்டுன்னு கொடுத்து கால் பண்ணீங்கன்னா தான் நமக்கு இதோட பிராண்டோட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் எத்தனை வேல்யூ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் தௌசண்ட்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வேணுனாலும் நீங்கள் இங்கே கொடுத்துக்க முடியும். தௌசண்ட்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வேணுனாலும் கொடுத்துக்க முடியும். இப்போது நான் வந்து ரெண்டு வேரியபிள் மட்டும் கொடுக்க மாட்டேன், எத்தனை வேரியபிள் கொடுப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து கீபோர்டு பொட்டன்ஷியல் ஆர்குமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஏஆர்ஜி. ஓகேங்களா, ஸ்டார் ஏஆர்ஜி செல்ஃப் டாட் டேட்டா லிஸ்ட்னு கொடுத்துருக்கோம். செல்ஃப் டாட் டேட்டா லிஸ்ட். ஏன்னா நம்ம வர்றது வந்து டப்புலாக தான் கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ லிஸ்ட்னு கொடுத்துக்கலாம். ஸோ பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து ஏஆர்ஜி அசைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். இங்கே இருக்க நம்ம தூக்கிடுவோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் எத்தனை வேல்யூ நீ கொடுத்தேன் அப்படின்னாலும் அது எனக்கு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் வந்து ஒரு 4 வேல்யூ கொடுத்துருக்கேன்னா, இப்போ நான் வந்து டேட்டா லிஸ்ட் அப்படின்னு ஒரு இதை வந்து நான் கால் பண்ணுறேன். இப்போ டேட்டா லிஸ்ட்டு வெறும் டேட்டா லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு பாருங்க டப்புலாக கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் இந்த அதாவது கன்ஸ்ட்ரக்டரை
யூஸ் பண்ணிக்க முடியும். இவ்வளோதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இதுதான் கிளாஸு, இதை வச்சு கிரியேட் பண்ணப்பட்ட இதுதான் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு கிளாஸை வச்சு நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன்னே, உங்களுக்கு எதுக்கு டவுட்டு? இன்னொரு ஆப்ஜெக்ட் கிளாஸ், அதாவது car2 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஈக்குவல்ஸ் டு நீங்கள் இந்த car1 தூக்கி போட்டீங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து இதில் அசைன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அதாவது அப்படியும் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட நீங்கள் அசைன் பண்ண முடியும். ஓகே, காருக்குள்ள நம்ம கம்பல்சரி 5 வேல்யூ தான் கொடுக்கும். கம்பல்சரி இந்த மாதிரி வேல்யூ கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் எத்தனை வேல்யூவும் கொடுக்கலாம். 4, 5, 6, 8, 10 மல்டிபிள் நம்பர்ஸ் கொடுத்துட்டே போகலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் இந்த கிளாஸ் 2 அப்படின்னு கொடுத்து நான் டேட்டா லிஸ்ட் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா டேட்டா லிஸ்ட் சரி பிரிண்ட் car2 டாட் டேட்டா லிஸ்ட். பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே என்ன டேட்டா கொடுத்தோமோ அது வந்து நம்ம கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. இவ்வளவுதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கான்செப்ட்.